சீதை வந்தாள், எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணினாள். கம்பன் சொன்னான், இதை பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. சீதை வந்தவுடனே அப்பா மாமா, அப்பா மாமா மாமிமார், இந்த குலகுரு 2 பேர், இவையில தவிர மிச்ச எல்லாரும் சீதையை பார்த்து உச்சியில கை வச்சு கும்பிட்டாங்களாம். இதுதான் ஒரு பெண்ணை அழகுபடுத்துகிற முறை, மறந்து போகாதீர்கள். மூத்தவர்களான மாமனும் தந்தையும் மாமியரும் குலகுருவாகிய இந்த 2 பேரும் தவிர அத்தனை பேரும் சீதையை கண்டோனே இச்சப்படையிலே, ஆசைப்படையிலே, தலையில கையை வச்சு கும்பிட்டாங்கன்றான் கம்பன். இது நான் என்னுடைய உண்மையான உணர்ச்சி சொல்லுகிறேன். நேற்று கூட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் சொன்னார், பெண்களை குறை சொல்லாதீங்கன்னு சொன்னார். நானும் சொல்லாட்டி பிறகு ஆறுதான் சொல்றேன்றது என் அபிப்பிராயம். ஒன்றுமில்லை பாருங்க, அலங்காரம் என்பது மற்றவர்கள் மதிக்கத்தக்கதாக பண்ண வேண்டும், இச்சை பண்ணும்படி பண்ணப்படாது. ஏனோ தெரியல பாருங்க, இந்த மேற்கு நாட்டுக்காரன் தன் குப்பை எல்லாம் கொண்டு வந்து நம்ம தலையில தான் கொட்டிட்டான். அப்படியே கை நீட்டி பிரசாதம் பண்றது போல வேண்டிக் கொண்டிருக்கிறோம். வெக்கங்கட்ட சாதி. இந்த ராமாயணத்தை படிச்சுட்டு நாங்க அப்படி வாங்க முடியுமா? வாங்கலாமா? ரொம்ப அருவருப்பா இருக்கு பாருங்க. சில நேரத்தில் உடை உடுக்கிற பொழுது பிறகு சும்மா நாம பேசுறோம், ஆண்கள் இச்சப்படுகிறார்கள், ஆணியம் பெண்ணியம், ரொம்ப அவனை ஐயா, மனித உணர்ச்சி என்றது ஒன்று உண்டு. நீ இச்சைக்குரியவளாக இருந்தால் அவன் இச்சைப்படத்தான் செய்வான். நான் அவன் ரொம்ப நல்லவன் என்று சொல்லையிலே, அவன் கேவலமான பயல் தான். அவனை ஏன் நீ இன்னும் கேவலமாக்குற? அவனை நல்லாக்கத்தானே கடவுள் உன்னை படைச்சிருக்கிறார். தெய்வத்தன்மை வர வேண்டும். அதை கம்பன் பதிவு செய்கிறான். அவள் வந்த உடனே சபையில இருந்து அத்தனை பேரும் கை வச்சு சீதையை கும்பிட்டார்களாம். இப்ப சீதையை கொண்டு ராமனுக்கு பக்கத்துல வச்சாச்சு, இது உட்கார கிட்டடியில் கொண்டு உட்கார வச்சாச்சு. சீதைக்கோ, சீதையினுடைய அறிவுக்கும் மனதுக்கும் இடையில பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? புத்தி சொல்லுது சீதைக்கு, புத்தி இங்கே ராமனை அன்றைக்கு சும்மா தூசுங்கிசுமா நடந்து வரைக்க தான் பார்த்த நீ, இன்றைக்கு அவர் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறார், இன்றைக்கு விட்டா இப்படி லட்சணமாக பார்க்க முடியாது, அப்போ ஃபோட்டோக்களும் இருந்திருக்காது, பார்க்குறேன்டா இப்போ இருக்கா, வடிவா பார்த்துக்கொள் மாப்பிள்ளையே என்று புத்தி சொல்லிச்சுது. சீதை இப்படி குனிஞ்சிருந்தவள் நிமிர்வம்ட்டு நிமிர்ந்தாள். நானும் சொல்லிச்சு, குனிதலைய, இத்தனை மாமன் இருக்கிறான், மாமி இருக்கிறார், குருமார் இருக்கிறார்கள், பெரியவர் இருக்கிறார்கள், இந்த சபையில நிமிர்ந்து ஆம்பளைய பார்க்க போறியா? குனிதலைய. குறிஞ்சிட்டாள். பிறகு அருவி சொல்லிச்சு, சும்மா இந்த நாணம் இப்படித்தான் சொல்லு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, பார்த்துடு, இன்றைக்கு விட்டா இனி பார்க்க முடியாது. இப்படியே போராட்டம். சீதை பார்க்கிறதா பார்க்க இல்லையா என்று கடைசியா பார்த்தாலாம். எப்படி பார்த்தாலாம்? நாணம் குறையாமல் பார்த்தாலாம். எப்படி பார்த்தாலாம்? கம்பன் சொல்றான், எவ்வளவு நுட்பமா பெண்களை கவனிச்சிருப்பான். இந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த கையில காப்பு போடுறது. இப்ப எங்களுக்கு அந்த வாய்ப்பில் இப்ப சில படிகள் போடுறாங்க. காப்பு போட்டா அந்த காப்பு இப்படி விட்டா இங்க வந்து தொங்கும், இப்படி விட்டா இப்படி ஏறும். இந்த பெண்கள் சில விஷயங்களை கவனிக்க வேண்டாம், இந்த காப்பை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பார்த்துடலாம். சீதை என்ன செய்தால், காப்பு இங்க மட்டும் இருந்ததா, இப்படி காப்பை இப்படி திருப்புற மாதிரி திருப்பி இப்படி ராமனை பார்த்துட்டு இப்படி குனிஞ்சிட்டாள். கைவளை திருத்துவு கடைக்கணின் நோக்கினாள். காப்பை திருப்புற மாதிரி இப்படி கடைக்கண்ணால ராமனை பார்த்துட்டு இருந்தால், வசிட்ட மாமுனிவர் உட்கார்ந்து வைத்து மந்திரங்கள் சொல்ல, தேவர்கள் ஆசி கூற, தர்ம தேவதை மகிழ, ராமன் சீதையினுடைய கரம் பற்றி தீவளம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டான். தம்பதியராக 2 பேரும் நிற்கிறார்கள்.